ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பிளெண்டரில் சூப்பரான ஆப்ஷன்ஸை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூஷன் 360 இல்லை என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் 360 இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரியும் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கோர்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதுபோக பிளெண்டர் மட்டும் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிங்க. இது போல் வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கு, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை ஒரு டைம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கிஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் நேம், நீங்கள் நேம் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி தரது, மினியேச்சர் அந்த டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னா ஜிப்ரெஸ்க்கான அந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குது. தனித்தனியாகவும் இருக்குது, ஃபுல் கோர்ஸாகவும் இருக்குது. ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னும் நான் அப்டேட் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு எல்லாம் தெரியும், ஒரு சிலர் மட்டும்தான் தேவை, ஃபிளிப் நேம் மட்டும் தான் தேவை அப்படின்னா அதில் நேம் என்ட்ரு பண்ணி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் சைட் மூலம் நீங்கள் ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை ஒரு டைம் பாருங்கள், வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு பிளக்கின் கொடுத்துருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா இங்கே எடிட் போய்க்கிங்க, ப்ரிஃபரன்ஸ் போய்க்கிங்க, இதில் ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் போய்க்கிங்க. இன்ஸ்டால் போனதுக்கப்புறம் நான் அந்த பிளக்கின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன், அதை ஜிப் ஃபார்மெட்டில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அன்ஜிப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த CAD ஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கான, அதாவது வீடியோ என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபியூஷன் 360 எப்படி ட்ரா பண்ணுவீங்க ஒவ்வொரு லைனாக. ஆனால் பிளெண்டரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரா பண்ண முடியாது. கியூப் வேணால் கியூப் ஆட் பண்ண முடியும், ஸ்பியர் வேணால் ஸ்பியர் ஆட் பண்ணிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேணால் அந்த பாலிகன் படி நீங்கள் எடிட் பண்ணலாம். இதில் நம்ம ட்ரா பண்ணுறதே பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளக்கின் தேவை. இது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆட்-ஆன் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இன்ஸ்டால் ஆட்-ஆன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். மறுபடியும் இன்னொன்று பண்ணோம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த பிளக்கின் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா CAD ஸ்கெச்சர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா இங்கே CAD ஸ்கெச்சர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னா நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன் என்ன பண்ணணுன்ட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் தகுந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுங்க. ஆன்லைன் தேவை, நெட்டை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணால் தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா, அங்கே ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் பிளக்கினை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து அந்த இது வரதுக்காக இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நிறையா செட்டிங்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கலர், தீம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அது வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க. எனக்கு இப்படியே இருந்துட்டு போகுதுன்ட்டு வைக்கிறேன். ஓகேங்களா, நான் டிக் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா இந்த ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கும். இது வரலாம் தான் பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் டிஃபால்ட்டாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா அப்படி கிடச்சிக்குது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா, எப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் ஃபேஸ் ரெடி பண்ணுறதுக்கு அது பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட்டு மாற்றிட்டாங்க. எனக்கு அந்த பிளக்கின் கிடைக்கல. ஓகேங்களா, கென்டூல் அப்படிங்கிற பிளக்கின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பிளக்கின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, கென்டூல் இல்லை என்கிட்ட இப்போதைக்கு. ஓகேங்களா, நானும் அதுக்கு பதிலாக வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். கென்டூல் அப்படிங்கிறது நம்ம ஃபேஸ் இதிலே க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்களா. இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துக்குங்க. இப்போ எனக்கு ஒரு இது ட்ரா பண்ணுறா, இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குதுங்களா, இங்கே ஏரோ மார்க் வந்துக்குங்க. ஏரோ மார்க் வந்துட்டு இங்கே ஸ்கெச்சர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஸ்கெச்சர் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கிறேன். அந்த க்யூப் எனக்கு வேணாம், நான் பார்த்தீங்கன்னா இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இங்கே இந்த ஏரோ மார்க் வந்தாச்சு. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கெச்சர் இருக்குது. ஸ்கெச்சரில் ஆட் ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளேன் கிடச்சிக்கும். ஃபியூஷன் 360 இந்த மாதிரி தான் பிளேன் கிடைக்கும். ஓகேங்களா, நார்மல் CAD அந்த பேராமெட்ரிக் இதில் வருகிறது இந்த மாதிரி கிடைக்கும். நான் இப்போ இந்த லைனில் ஓகேங்களா, இது என்ன பாட்டம்மா, ஓகேங்களா, இந்த வியூவில் வரைகிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டேன்னா அதில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ டாப் வியூ வந்துக்கிறேன். ஓகேங்களா, அந்த ஆங்கிளில் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வரையணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். முடிஞ்சு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக போயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த ஏரோ மார்க் இருந்துச்சு அப்படின்னா லைன்லேயே இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய லைன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அந்த CAD ட்ரா பண்ணுற ஸ்கெட்சுக்கு மட்டும்தான் இந்த பிளக்கின் நான் சொல்ல வர்றது. இப்போ இது ட்ரா பண்ணியாச்சு. எனக்கு இங்கே உள்ள ஒரு ஹோல் ஆட்டம் கிடைக்கணும் அப்படின்னா மறுபடியும் இந்த இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஒரு டாட்டு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறது, நான் பார்த்தீங்கன்னா லைனை ஆட் பண்ணி ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துட்டு எனக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வளைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது முடிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி வளைவு வேணும், ஆர்க் வேணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி வருது. அதனால் இங்கே ஒரு கிளிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கிளிக் கொடுத்து இப்படி வரையணும். ஓகேங்களா,
இப்படி வரைஞ்சாச்சு, எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் கொடுத்தேன்னா எங்கனங்கன்னு இந்த மாதிரி உள்ளலாம் ஒரு ஷேப்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோலாக எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு முதல்ல வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் அதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு அளக்கிறது. இப்போ டிஸ்டன்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டேன். 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா 5.89 இருக்குதுன்னு வருது. அதே இது ஆங்கிள் அளக்கிறோம், அல்லது டயாமீட்டர் அளக்கிறேன் அப்படின்னா நம்ம இதை செலக்ட் பண்ணோன்னா இதோட டயா பார்த்திங்கன்னா கிடச்சிக்கும். இந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ட்ரிஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத ஹைட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதுலேயும் ஹைட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இது எனக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு தோணுது. இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக பார்த்திங்கன்னா அடுத்து நான் 3Dயாக கன்வெர்ட் பண்ணல, அதுக்கு மாற்றணும் அப்படின்னா இங்கே நன்னுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதில் போய்ட்டு மெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு. இப்போ லீவ் ஸ்கெட்ச் கொடுப்போம். இப்போ பார்த்திங்களா கம்ப்ளீட்டாக உள்ள ஹோல் போட்டதெல்லாம் நமக்கு ஹோலாக கிடச்சிருச்சு. ஒரு ஸ்கெட்ச்சு அந்த இதாக பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது சீட்டாட்டம் கிடச்சிருச்சு. இதை நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா எடிட்டில் போய்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் மோடு போய்க்கலாம். இன்னும் அப்படியே ஸ்கெட்சிலே இருந்த போகல லீவ் ஸ்கெட்ச் கொடுக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக வராது. இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடர் இங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே ஆப்ஜெக்ட் மோடில் இருந்து பார்த்தீங்களா அங்கேயே போய் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் இது இப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வராது. இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரூடர் வந்துட்டோம். இதை செலக்ட் பண்ணால் மட்டுமோ சாரி ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நிறைய ஃபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கு இப்படி நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடர் கொடுத்தேன்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூடர் கிடச்சிக்கிச்சு. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா Ctrl Z கொடுத்துட்டு நான் ஆப்ஜெக்ட் மோட்லேயே போய்ட்டு இதுக்கு தின் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே செட்டிங்கில் இருக்கும். ரொம்ப நாளாச்சு இது யூஸ் பண்ணி. எங்கே இருக்கும் அப்படின்னா சாலிட் ஃபைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்படி வைப்போம். இப்படி வச்சுட்டு திக்னஸ் ஆட் பண்ணிகிட்டே போவோம். எத்தனை ஆட் பண்ணுவோம், ரவுண்டாக 1 கொடுப்போம். எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இவ்வளோ ஆயிடுச்சுங்களா. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஓகே அப்படின்னா அப்ளை கொடுங்க. எல்லாம் ஓகேங்களா, ஹைட் ஆகிருக்கும் அப்ளை புது வெர்ஷன்லாம். இப்போ உங்களுக்கு வேணுங்கிறத நீட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவீங்க, இங்கே போய் ஆப்ஜெக்ட் போய்ட்டு க்யூப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட்டில் போய்ட்டு என்னென்னமோ பண்ணுவோம். ஓகேங்களா, அதை விட நீங்கள் ஃபியூஷன் 3D இல்லை அப்படிங்கிற கவலை இல்லை. ஏன்னா டிஸ்டன்ஸ் அளந்துக்கலாம், எல்லாமே இருக்குது. இந்த பிளக்கின் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் ஆட் மட்டும் என்ன ஆகும், ஏன்னா அதில் தான் எனக்கு இப்போ ரெவன்யூ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் தேவை. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைக் மட்டும் போட்டு போகிறீங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அது வேணும் இது வேணும்னு கொடுங்க. நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை ஒரு டைம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் நேம் நீங்கள் நேம் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி தருது. மினியேச்சர் அந்த டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னா ஜிபிஎஸ்க்கான அந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குது. தனித்தனியாகவும் இருக்குது, ஃபுல் கோர்ஸாகவும் இருக்குது. ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னும் நான் அப்டேட் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு எல்லாம் தெரியும், ஒரு சிலர் மட்டும்தான் தேவை, ஃப்ளிப் நேம் மட்டும் தான் தேவை அப்படின்னா அதில் நேம் என்ட்ரு பண்ணி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் சைட் மூணு லேம்ப் நீங்கள் ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை ஒரு டைம் பாருங்கள், வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம்.